இப்ப தேவா வீரஜ கொலை பண்ண போறப்ப அங்க தேவாவோட வைஃப் வந்துடுறா. அதனால தேவா அமைதியாகிடுறான். இப்ப வீரஜுக்கு தேவாவோட வைஃப் இருக்கிறப்ப இவன் எதுவுமே பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால வீரஜ் தேவாவோட வைஃப் கிட்ட போய் பேச்சு கொடுக்கறான். அதனால தேவாவால இவனை எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. அதனால தேவா சமீராவோட குடும்பத்தை மொத்தமா தூக்கிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கான். அப்போ தேவாவை கொலை பண்றதுக்கு அவனோட எதிரிங்க அங்க வராங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து தேவாவோட வைஃபுக்கே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள சண்டை போட்டு தேவாவோட உயிரை வீரஜ் காப்பாத்துறான். அதனால தேவா வீரஜ் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேக்குறப்ப அவன் அந்த இடத்தோட பத்திரத்தை கேட்கிறான். அந்த பத்திரத்தை கொடுக்க ஒத்துக்கிட்ட தேவாவோ தன்னோட தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சு அந்த என்கேஜ்மெண்ட்ல அந்த பத்திரத்தை கொடுக்கறதா சொல்றான். இப்ப வீரஜோ வேற வழி இல்லாம அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறான். அடுத்ததா வீரஜ் தேவாவோட தங்கச்சி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றான். தேவாவோட தங்கச்சியோ வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அண்ணன் மேல இருக்கிற பயத்தால அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறா. இப்ப அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வீரஜோ தேவாவோட எதிரிங்க கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்றான். ஆனா அந்த பிளானும் சொதப்பிடுது. அதே நேரம் அந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணது வீரஜ் தான் தேவாக்கு தெரிய வருது. அதனால கோவமான தேவாவோ இப்ப ஊர் முன்னாடி வச்சு வீரஜா கொலை பண்றதுக்காக போகிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.